திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்வின்.com. இந்த ஐடி செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க மாத்திரம் திடீர்னு ஏதாவது லே ஆஃப் நியூ ஸ்டோரி பார்த்தோன்னா அடுத்த நாள் ஒரு 2 பேர் கால் பண்ணுவாங்க. அடுத்த வருஷத்துலேருந்து எனக்கு வந்துட்டு இயர்லி ஒரு இன்கம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தட் இஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ்ங்க. ஃபயருங்கிறது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் சொல்கிறாங்க. ஐ மீன் ரிட்டையர் ஏர்லின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு கார்பஸை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 இயர்ஸாக நம்ம பிளான் பண்ணணும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன இன்ட்ரோ முடிச்சிடுறேன். விலாக் அது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான் எதில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்தோன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். எங்கள் அக்கா தான் வந்து என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க. ஒரு கொஞ்ச நாள் கொஞ்சம் வேறு இதில் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலரில் யாருமே பண்ணுறதில்லன்ட்டு, பட் சம் பீப்புள் ட்ரஸ்ட் மீ, தே வாண்ட் மீ டு டூ இட் ஃபார் தம். அதனால தான் ஐ லான்ச் வெப்சைட் கார்டு mutualfundgrowth.com ஆஃப்டர் மை சிஸ்டர் சஜஸ்டட். ஏன்னா நமக்கு 4 பேர் கிளைண்ட்டாக இருந்தாலும் போதும். We have to genuinely guide them because their money is also hard-earned money, and so see, they are trying to multiply their income. ஸோ அதுக்கு நம்மளுடைய நாலேஜ் வந்து அப் டு டேட்டாக இருக்கணும். ஸோ தட் இஸ் வை லான்ச் த நியூஸ் வெப்சைட். அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் போடுறேன், போய் பாருங்க. ஒரு தப்பு நிறைய பேர் பண்ணுவாங்க. எங்கிட்ட இருந்து 1 lakh இருக்கு, 2 lakh இருக்கு, 3 lakh இருக்கு, இல்லாட்டி மந்த்லி 10,000 இந்த மாதிரி ஒரே ப்ராடக்ட்ல சைன் அப் பண்ணிடுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. கொஞ்சம் ஒரு பஃபர், ஒரு டீசென்டான மந்த்லி இயர்லி என்னால் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கரெக்டாக அசெட் அலோகேஷன் பண்ணலாம். அசெட் அலோகேஷன், ஐ லவ் திஸ் அசெட் அலோகேஷன் தீம் இன் த ஃபினான்ஷியல் டொமைன். Mutual fund investments are subject to market risk. Read all the scheme related documents carefully. Mutual fund முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. இதெல்லாம் படிக்கணுங்க. டிஸ்க்ளைமர்லாம் கரெக்டாக பார்த்துக்குங்க. என் வீடியோ பார்த்துட்டு எதுலையும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. கன்சல்ட் பண்ணுறவங்களுக்கே ஒரு வாரம் டைம் எடுத்துகிட்டு சொல்லுங்கன்றவன் நான். ஓகே, ஃபயர் அப்படிங்கிறது என்னென்னா என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன். ஒருத்தர் 6 லட்ச ரூபா வருஷம் ஏர்ன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ரிட்டையர் ஆகணும், அதாவது அவர் வேலையோ இருந்தாலும் பரவாயில்ல, இல்லாட்டியும் பரவாயில்ல அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கார்பஸ் தேவைப்படும், அவர் கையில் எவ்வளோ கார்பஸ் தேவைப்படும்னா 6 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். தேவையான நெசசிட்டின்னு எக்ஸ்பென்சஸ் வந்து வெறும் 2 லட்ச ரூபாயா இருந்தால் அதை 30ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் சரி, ஆனுவல் எக்ஸ்பென்சஸ் எனக்கு வந்து வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா தான் அப்படின்னா 2 lakh into 30 வச்சுக்கோங்க. அப்போ 60 லட்ச ரூபா வருதா? அந்த கார்பஸ் உங்களுக்கு கிரியேட் பண்ணணும். இதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், 15 வருஷம் ஆகலாம். பட் 60 lakhனா 60 lakh கிடையாது. 60 lakhலேருந்து 1 crore 1.5 crores வரைக்கும் தேவைப்படும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு 30 வருஷம் 30ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஒருத்தர் வந்து 10 லட்ச ரூபா ஆனுவல் இன்கம், இதுதான் நிறைய ஃபேமிலி இல்லையா? 10 lakh ஆனுவல் இருக்கும், 12 lakh ஆனுவல் இன்கம் இருக்கும். ஆனால் அந்த 10 lakhம் நம்ம செலவு பண்ணிடுறோம் பெருசாக சேவ் பண்ணாமல். அப்படின்னா 10 lakh மல்டிப்ளை பை 30 times என்ன வருது? கிட்டத்தட்ட 3 கோடியிலேருந்து 5 கோடி வரைக்கும் நமக்கு கார்பஸ் தேவைப்படுது. இப்போ நம்ம வந்து கார்பஸ் கிரியேட் பண்ணாலே அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த கார்பஸ் தேவையான கார்பஸ் வந்து ஜாஸ்தி ஆகும். பட் இருந்தாலுமே புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆவரேஜ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க வந்து ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான் பற்றி பேசணும்னு ஆசைப்படணும்னா அட்லீஸ்ட் 3 to 5 crores கார்பஸ் கிரியேட் பண்ணணும். அந்த அளவுக்கு எல்லாராலையும் சேவ் பண்ண முடியாது, பட் அதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். சரிங்களா? அதனால அசெட் அலோகேஷனுங்கிறது தீமுக்கு போயிடலாம். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த இதை பார்த்துக்கோங்க. ஹெச்டி மின்ட் வந்து ரொம்ப அழகான ஒரு இது பண்ணுவாங்க வருஷம் இயர் எண்டில் டிசம்பர் மாதம். ஸோ அதை தான் நான் அதில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறேன். இதில் பாருங்கள், 2018 லார்ஜ் கேப் ஃபண்ட் ஒரு ஆவரேஜாக போட்டிருக்காங்க. மின்குவெல்ட்டில் 5.6 தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2023 அதே லார்ஜ் கேப் ஃபண்ட் வந்து ஆவரேஜ் சொல்கிறேன் நான், எவ்ரி திங் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், 17.8% கொடுத்துருக்கு. நாங்கள் இந்த 2013 மாத்திரம் பார்ப்போம், 23 மாத்திரம் பார்ப்போம் நம்ம. சரிங்களா? பாருங்க, லார்ஜ் கேப்பில் 17.8% கொடுத்துருக்கு, மிட் கேப்பில் 42.5%, ஸ்மால் கேப்பில் 44.9%, டீபிள்ஸ், ஜிசெக், கார்பரேட் பாண்ட் அதெல்லாம் விட்டுருங்க. S&P 500 விச் இஸ் லைக் அப்ராடில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோங்கிற பட்சத்தில். கோல்டு வந்து இந்த வருஷம் 12% க்ரோத் கொடுத்துருக்கு. நோ, ஐ எம் வார்னிங் யூ, ஸ்டாப் இட். அதுக்காக வருஷம் அப்படி கொடுக்கணும் கிடையாது. ஏன்னா இது 2023 பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதே இது 2021 கோல்டு எவ்வளோ -2% கொடுத்துருக்கு. புரிஞ்சுட்டிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா அசெட் அலோகேஷன்லுமே ரிஸ்க் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து நிறைய பேர் ஸ்மால் கேப் ஃபண்டில் போடலாமான்னு கேட்பாங்க. இந்த வருஷம் 44% கொடுத்துருக்கு 2023. 2018 எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்க, தெரியுதா? -23% கொடுத்துருக்கு. ஸோ இன்னொரு டீட்டெயிலாக காட்டுறவங்களுக்கு அசெட் அலோகேஷன் எப்படி. இந்த வருஷம் பாருங்க, ரியல் எஸ்டேட் வெறும் 2% கொடுத்துருக்குங்க க்ரோத்து.
டி பில்ஸ் வந்து 4.3%, கார்பரேட் பாண்ட் 7%, ஜிசெக் 7.7%, கிரெடிட் ரிஸ்க் 9.3%, கோல்டு 12% கொடுத்துருக்கு. அதுக்காக கோல்டில் மாத்திரம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. வருஷ வருஷம் நீங்கள் உங்களுடைய சேமிப்பில் மிஞ்சி மிஞ்சி போனால் 10 to 12% தான் கோல்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய இந்தியன் ஃபேமிலிஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 50 to 100% கோல்டு தான் வாங்குறாங்க. நான் தப்பு சொல்லலை, கன்சர்வேட்டிவாக பண்ணுறவங்க அதை பண்ணுங்க. கோல்டு வந்து எப்போவுமே இந்த மாதிரி க்ரோத் கொடுக்காதுங்க. நான் காமிக்கிறேன் அடுத்த டேட்டாவை. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் வந்துருவோம். லார்ஜ் கேப் ஃபண்டு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு. இந்த எஸ்ஐபி 500 விட்டுருங்க, அது வந்து அவுட் சைட் இந்தியா யூஎஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குமான்னு வச்சுக்கோங்களேன். லார்ஜ் கேப்பில் 17% மாதிரி அப்ராக்சிமேட்டாக கொடுத்துருக்கு. ஸ்மால் கேப்பில் 44%, மிட் கேப் 42% வச்சுக்கோமே. ஸ்மால் கேப் வந்து தான் ஹையஸ்ட் கொடுத்துருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் போன வருஷம் டேட்டா பார்ப்போமே. போன வருஷம் என்ன சொல்கிறாங்க, S&P 500 வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் -10ல் போகுது. ஸ்மால் கேப் -1.8 போயிருக்கு. கோல்ட் ஹஸ் கிவன் குட் ரிட்டர்ன். லார்ஜ் கேப் வந்து ஒரு ஆவரேஜாக பார்த்தா ஒரு 4.5% கொடுத்து 4% கொடுத்துருக்கு. அதே இது 2021 3 வருஷம் முன்னாடி கோல்டு பார்த்தீங்களா, நான் சொன்னேன் இல்லையா, கோல்டு வந்து ரொம்ப வலட்டைலாக இருக்கும். ஒரு டைம் 5% கொடுக்கும், இல்லை 12% இல்லை -2லையும் போயிடும். ஸோ இப்போ இருந்து புரிஞ்சுக்கோங்க, அசெட் அலோகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். இது வந்து அப்படியே ரோலிங்காக தான் வந்துட்டே இருக்கும். ஒரு டைம் கோல்டு ஜாஸ்தியாகும், ஒரு டைம் லார்ஜ் கேப் ஃபண்ட் ஜாஸ்தியாகும், ஒரு டைம் ஒரு ஸ்மால் கேப் ஜாஸ்தியாகும். பட் அசெட் அலோகேஷனில் நம்ம என்னென்னலாம் பேசணும்னா, நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க, நீங்கள் எவ்வளோ உங்களால் சேவ் பண்ண முடியும். இப்போ ஏதாவது எஃப்டி வச்சிருக்கீங்களா, வச்சுருந்தீங்கன்னா எவ்வளோ ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதாவது இப்போ ட்ரெடிஷ்னலாக போய் பேங்க்கில் ஃபிக்ஸ்ட் டெபாசிட் எவ்வளோ வச்சிருக்கீங்க, கோல்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, லிக்விடாக காசு, அதாவது எமர்ஜென்சி ஃபண்ட், ஒரு எமர்ஜென்சினா என்ன வச்சிருக்கீங்க, ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்களா, மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா, பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் பண்ணுறதா இருந்தால் அதில் எவ்வளோ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நிறைய பேர் ட்ரெடிஷ்னலான மிடில் கிளாஸ் ஃபேமிலினா லைஃப் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் சேவிங் ஸ்கீமில் தான் இன்னுமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணுறதுனால ஓகே, தப்பு கிடையாது. அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்தையும் பேசணும். இது எல்லாத்துலேயுமே ஒரு 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 டீசெண்டான வருஷத்துக்கு என்னால் சேவ் பண்ண முடியும்னு சொன்னீங்கன்னா, அந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்க்கும் இந்த கோல்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன அசெட் அலோகேஷன் பண்ணலாம். உதாரணம் சொல்கிறேன், எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்துட்டு பண்ணலான்னு ஆரம்பிக்கும் போது ஒரு 1 hour செஷன் வைப்பேன். அதுக்கப்புறம் அந்த ஃபண்டை செலக்ட் பண்ணும்போது ஒரு 5 minute செஷன் வச்சுட்டு அந்த ஃபண்டை அவங்களுக்கும் பிடிச்சிருக்கா, அதில் என்ன எவ்வளோ வெயிட்டேஜ் இருக்குது, டாப் 10 ஸ்டார் ஹோல்டிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு தான் நான் ஐ வில் ஆஸ்க் them to do it. பட் ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை மாற்றிப்பேன். லார்ஜ் கேப்பில் வந்துட்டு எவ்வளோ எஸ்ஐபி பண்ணலாம், மிட் கேப்பில் பண்ணலாம், ஸ்மால் கேப் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குவேன். நான் நிறைய பேருக்கு அதை நான் வந்து லாஸ்ட் கைண்ட் ஆஃப் ஒரு 5,000 எஸ்ஐபி பண்ணுறாங்கன்னா அது வந்து கடைசியாக இருக்கலாம், இல்லை 5ஆவதாக இருக்கலாம். பிகாஸ் ஐ ட்ரை டு பி வெரி வெரி கேர்ஃபுல். ஐ எம் வெரி கன்சர்வேட்டிவ். பேசிக்கலி கிளைண்ட் கன்சர்வேட்டிவ் இருக்காங்களோ இல்லையோ. இல்லை அப்புறம் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இது வந்து ஈக்விட்டிலையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, டெப்ட்லி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அண்ட் அதர்ஸ். ஏன்னா ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வந்து கிளைண்ட்டை நம்ம பேசும்போது மாத்திரம் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளேயே அசெட் அலோகேஷன் பண்ணணும். ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். நான் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் ப்ராடக்ட்குள்ளேயே அசெட் அலோகேஷன் பண்ணுவேன். இப்போ கூட ஒரு கிளைண்ட் வந்து ஆந்திராவிலேருந்து 5 lakh ஒரே ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னாரு. சார் அப்படி பண்ணாதீங்க, முதல்ல டேர்ம் பிளான் வாங்கிட்டீங்களா, லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸில் 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க, கேரண்டி ரிட்டர்ன் ஒன்று, மார்க்கெட் லிங்க்டு ஒன்று, கொஞ்சம் டிவைட் அண்ட் ரூல், ஸோ தட் உங்களுக்கு இந்த ப்ரீமியம் வந்து பெரிய பேர்டனாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் பிளான் பண்ணி கொடுப்பேன். இது ஒரு 7-8 பேருக்கு இந்த மாதிரி நான் பிளான் பண்ணி கொடுத்தேன். லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங் ஸ்கீமில் அசெட் அலோகேஷன் பண்ணுறது. ஏன்னா அவங்க கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. ஸோ ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணணும்னா அசெட் அலோகேஷன் எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. ஒரு டைம் கோல்டு ஜாஸ்தியாக வருது, ஒரு டைம் மியூச்சுவல் ஃபண்டில் ஸ்மால் கேப் ஜாஸ்தியாக இருக்கும், சில லார்ஜ் கேப் கொஞ்சம் சேஃபாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ பேசிக்கலி நம்ம என்ன பேசுகிறோன்னா, நீங்கள் எவ்வளோ கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எஃப்டி எவ்வளோ வச்சுருக்கீங்க, லேண்ட் ஹவுஸ் என்ன இருக்குது, டேர்ம் பிளான் விர்ச்சுவலாக அசெட் சில்ட்ரன் கிரியேட் பண்ணுறீங்களா, வெல்த் கிரியேஷனில் எம்எஃப்லேருந்து ஆல்ரெடி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்தையுமே நம்ம பேசுகிறோம். இதெல்லாம் பேசி முடிக்கும் போது தான் உங்களுடைய ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளான், அந்த ஃபயருக்கான ஒரு கான்செப்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆரம்பிக்கவே செய்வீங்க. இன்றைக்கி பேசிட்டு அடுத்த 7 to 8 yearsல வேணால் நம்ம ஏர்லி ரிட்டைர்மெண்ட் பிளானுக்கு இவ்வளோ கார்பஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் 10-year பீரியட் வந்து 30s 40s இருந்தீங்கன்னா நமக்கு அந்த 10 வருஷமே கிடைக்கும். 20s 30s 40 20s பேசினீங்கன்னா ஒரு 20 வருஷம் கிடைக்கும், 30s பேசினீங்கன்னா அப்பவும் 20 வருஷம் கிடைக்கும், நம்ம 55 ரிட்டையர் ஆகலாம். பட் ரொம்ப லேட்டாக பேசும்போது அப்பவும் ஒரு சின்ன அசெட் அலோகேஷன் பண்ணிக்கலாம். தட் இஸ் இட்டுங்க. எனக்கு வந்து இந்த ஃபயருங்கிற ட்ரெண்டிங் டாப்பிக்காக அந்த வீடியோ பண்ணல. அசெட் அலோகேஷனில் வந்துட்டு நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் நேற்று ஒருத்தங்க பேசினாங்க, இந்த டீப் சவுத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா நிறைய கோல்டு தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் இப்போ கொஞ்சம் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதுலேயுமே ஒரு ஸ்மால் கேப்பில் தான் நிறைய கிடைக்குதுன்னு போட்டு அதில் போய் இன்னும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஈவன் யங்ஸ்டர்ஸ் ஆர் டூயிங் தட் மிஸ்டேக். ஸோ அசெட் அலோகேஷன்
வித்தின் ஒன் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஓவராலாக எல்லா ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் நம்ம எதை சூஸ் பண்ணி பண்ணுறோம் பார்த்துக்கணும் நம்ம. தேங்க்யூ ஸோ மச். ஒரு ஜென்யூனான கன்சல்டிங் வேணும்னா மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.